இப்போ வந்து எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே நம்ம வந்து எக் சுக்கா பண்ண வந்தாச்சு. எக் சுக்கா செய்கிறதுக்காக 4 முட்டை எடுத்துக்கிறேன். இந்த 4 முட்டையும் ஒரு பவுலில் நான் உடச்சி எடுத்துக்க போகிறேன். நான் அதுக்கு இந்த பவுல் எடுத்துக்கிறேன். முட்டை தோல் பவுலில் விழாமல் பொறுமையாக உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 4 முட்டையும் நான் உடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த முட்டை கூட சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் அந்த ஸ்போக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பவுலில் மிக்ஸ் பண்ண முட்டையை நான் ஒரு கப்புக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முட்டையை நான் அதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாயில் எனக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி கூடவே அந்த கடாயில் ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுக்கிறேன். ஸ்டாண்டு வச்சுட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டை இதுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா, இந்த முட்டையை இந்த பவுலை நான் இதுக்குள்ளே வச்சுக்கிறேன். வச்சுட்டு அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். அது கூடவே இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே உரித்து வச்சுருக்கேன். நான் இதெல்லாம் இப்போ இந்த தண்ணியிலே சேர்த்து வேக வச்சுக்க போகிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த கடாயை ஏதாவது ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ நான் இது ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம கடாயில் முட்டை வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெந்துருச்சான்றதை செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அது மேலே மூடி வச்சுருந்த தட்டை எடுத்துகிட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு சேர்த்து இல்லைங்களா, அது எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வேக வச்சுருந்த வெங்காயம், தக்காளியை அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நான் அந்த அரைச்ச விழுதை இந்த எண்ணெய் கூட சேர்த்துக்கிறேன். அந்த விழுதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு
நல்லா வதங்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது நான் காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நீங்கள் தனித்தனியாக இருந்தாலும் மல்லித்தூள், ஜீரகத்தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவும் இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. அந்த மசாலா போட்டு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் எக்கு சுக்காவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நாம் உப்பு கொஞ்சம் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நாம் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பேஸ்ட்டோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு நல்லா வதங்கி பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த முட்டையை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை அந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம முட்டை சேர்க்கணும். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். நாம் ரெடி பண்ணியிருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு நல்லா வதங்கி பாருங்கள், எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் கப்பில் வச்சு ஆவி காட்டி வச்சுருந்த முட்டையை எடுத்து கத்தி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நான் இந்த பேஸ்ட்டோடு அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த பேஸ்ட்டோட இந்த கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை நான் சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்துட்டு அந்த மசாலாவும் முட்டையும் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி குக் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு எக்கு சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இருந்தால் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோலாம் எனக்கு போடலை. ஏய், எதுக்கு வீடியோ எடுத்துங்க? வேறு ஸ்க்ரீன்ஷாட் போட்டால் மட்டும் எடு. பாருங்கள், சூப்பரான தோசைக்கு எங்கள் வீட்டு எக்கு சுக்கா சூப்பராக இருக்குது.
டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே, என் பெரிய பொண்ணு 4 தோசை வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டா. என் சின்ன பொண்ணு சீக்கிரம் டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு சீக்கிரம் வேணும்னு சாப்பிட்டா. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.